காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்கிறார் ரித்திகா என்ற இந்திய வீராங்கனை. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். 76 கிலோ எடைப்பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஹங்கேரி வீராங்கனையை வீழ்த்தியதன் மூலமாக அவர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, இந்த காலிறுதிக்கான ரித்திகாவினுடைய முன்னேற்றம் எந்த அளவுக்கு முக்கியமான ஒன்றாக பார்க்க வேண்டியுள்ளது? சடையாண்டி. நிச்சயமா அபிநயா, பாரிஸ் ஒலிம்பிக் தொடரானது கடந்த 2 வாரங்களாகவே களை கட்டி வருகிறது. இந்த சூழ்நிலையில் இந்தியாவிலிருந்து 110 வீரர் வீராங்கனைகள் களமிறங்கியதில் கடைசி பதக்க நம்பிக்கையாக கடைசி போட்டியில் களமிறங்கி இருக்கிறார் மல்யுத்த வீராங்கனை ரித்திகா. இவர் இன்றைய போட்டியின் மகளிர் 76 கிலோ ஃப்ரீ ஸ்டைல் எடை பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்று போட்டியில் ஹங்கேரி வீராங்கனையை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்தினார். இதில் 12-2 என்ற புள்ளிகள் கணக்கில் ஒரு அசத்தலான வெற்றியை பதிவு செய்து காலிறுதி சுற்று வாய்ப்பை உறுதி செய்திருக்கிறார். காலிறுதியில் கஜகஸ்தான் வீராங்கனையை எதிர்த்து இவர் பலப்பரீட்சை நடத்த இருக்கிறார். காலிறுதி போட்டியும் இன்றே நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு நாடுமே ஒலிம்பிக் போட்டி நடைபெறக்கூடிய அனைத்து நாட்களிலுமே நமது வீரர்கள், நமது நாட்டு வீரர்கள் விளையாட வேண்டும் என்று நினைத்துதான் இங்கிருந்து வீரர் வீராங்கனைகளை அழைத்துச் செல்வார்கள். அந்த வகையில் நாளைய தினம் கடைசி நாளாக பார்க்கப்படுகிறது. எனவே இன்றைய போட்டியில் இந்திய வீராங்கனை இன்னும் ஒரே ஒரு போட்டியில் வெற்றியை வசப்படுத்தினாலே நாளைய தினமும் இவர் ஒலிம்பிக் களத்தில் களமாடுவார். எனவே இன்னும் இவர் பதக்கத்திற்கு இன்னும் ஒரே ஒரு வெற்றியை மட்டும் வசப்படுத்தினாலே போதும். காலிறுதி போட்டியில் வெற்றியை வசப்படுத்தி அரையிறுதி போட்டிக்கு சென்றால் அரையிறுதி போட்டியும் இன்றே நடைபெறும். அரையிறுதி போட்டியில் வெற்றியோ தோல்வியோ அடுத்த நாள் போட்டிக்கான வாய்ப்பு நமக்கு உறுதியாகிவிடும். எனவே பதக்கத்திற்கு இன்னும் 2 போட்டிகளில் வெற்றியை வசப்படுத்த வேண்டும். நாளைய தினமும் இந்திய வீரர் வீராங்கனைகள் ஒலிம்பிக் களமாட வேண்டும் என்றால் இன்னும் ஒரே ஒரு போட்டியில் மட்டும் ரித்திகா வெற்றி பெற்றாலே ஒரு மிகப்பெரிய ஒரு இந்தியாவிற்கு ஒரு கௌரவமாக இது பார்க்கப்படும். அபிநயா, ரித்திகாவுடைய இந்த காலிறுதிக்கான முன்னேற்றம் என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.